ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம பச்சைக்கிளிக்காக இந்த ஹெல்மெட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஸ்டீல் பேர்ட் ஹெல்மெட்டு. ஸோ பார்க்க பெருசாக இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மி. 1380 கிராம்ஸ் தான் வந்துட்டு வருது. ஆல்சோ இது என்னென்னா ஏர் வென்ட் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றதுனால வந்து இதை நான் எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு இதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஒரு 120 130 வந்து டச் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் அப்படியே வந்து தூக்குது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இது இந்த டேக் தொங்குறது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த ஹெல்மெட் கேமரா, அதாவது இந்த ஃபோன் மவுண்ட்டுக்கான அந்த செட்டப் இது. ஆல்சோ இந்த கோப்ரோ மாதிரியான அந்த செட்டப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது வந்து எம் சைஸ் தான் நான் பார்த்து எடுத்தேன். எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டும்போது தூக்குது. ஐடியாஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து வேறு ஒரு ஹெல்மெட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பச்சைக்கிளி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ அப்படின்னா வந்து ஒரு நல்ல தரமான ஹெல்மெட் வேணுன்ற நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் ரீசெண்ட் டைமில் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் இதுக்கான ரைடிங் கியரு, அப்புறம் இந்த க்ளவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டில் இருக்கிறதுனால எந்த பிராண்ட் வந்து போகிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் சஜஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.